Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெட்மியோட அடுத்த சீரிஸ் நோட் 14 சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க குளோபல்ல. இந்த 14 Pro Plus and 14 Pro and 14 இது மாதிரி நிறைய சீரிஸ், அதாவது 4 போன் இந்த சீரிஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. சோ தட் இனி நம்ம சேனல்ல ரெட்மி நோட் 14 Pro Plus மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். இந்த ரெட்மி நோட் 14 Pro Plus இந்த மொபைல் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண 13 Pro Plusக்கு என்னென்ன மாறுதல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிறைய மாறுதல் இருக்கு. பின்னாடி கேமரா ரெஜிமெண்ட் வித்தியாசமா கொண்டு வந்திருக்காங்க. சோ தட் சென்டர்ல ஒரு நல்ல கட் அவுட்டோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் எப்பயும் போல 3D flexible display, அண்டர் டிஸ்பிளே fingerprint sensor, IP68 ரேட்டிங், அதை காட்டிலும் 7S Gen 3 ப்ராசர் கொண்டு வந்திருந்தாங்க. போனட்ட 7200 அல்ட்ரா இருந்துச்சு டிமென்சிட்டில, இன்னொட்ட ஸ்னாப்டிராகன் சிப்செட்டோட இருந்திருக்காங்க. அதை தவிர்த்து இதுல மெயினா பாக்குற விஷயங்கள் என்னன்னா, கேமரால உங்களுக்கு செகண்டரி சென்சாரா டெலபோக்கஸோட எடுத்து வந்திருக்காங்க. அது போக உங்களுக்கு 6200 ஆம்ஸ் பேட்டரி 90 வாட் சார்ஜரோட எடுத்து வந்தாங்க. அது போக போன வருஷம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி 120 வாட் சார்ஜர், பட் ஆனா இந்த வட்டம் 90 வாட் சார்ஜரோட இது மாதிரி விஷயங்களோட இந்த வட்டம் இந்த ரெட்மி நோட் 14 ப்ரோ சீரிஸ் லான்ச் பண்ணிட்டாங்க குளோபல்ல. இந்த 14 ப்ரோ பிளஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 கலர் வேரியன்ட் உங்களுக்கு 240 யூரோல குளோபல்ல லான்ச் பண்ணிருக்காங்க. இந்தியன் ரீஜன்ல கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா 23,000 ரூபாய். கண்டிப்பா இந்த பிரைசிங்ல வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்னோட கணிப்பு ஒரு 30K வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வரும் பட்சத்தில் இந்த போன் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இல்லங்க இந்த போனுக்கு இந்த பிரைசிங் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. சோ இப்போதைக்கு இந்த டாபிக் ஓரத்துல வச்சிருவோம். இந்த பிரைசிங்க பத்தி என்னதே இருந்தாலும் இந்த போன்ல இன்னைக்கு இந்த 2024ல இந்த ரெட்மி நோட் 14 ப்ரோ சீரிஸ்ல என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மக்கள் ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களை இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நம்மளுக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ், இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%, இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி ட்வைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் ஆன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மெண்ட் தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. ரெட்மி நோட் 14 ப்ரோ பிளஸ் பாக்ஸ் எப்பயும் போல உங்களுக்கு இந்த ஒயிட் கலர் ஸ்ட்ரக்சர்ல முன்னாடி ரெட்மி நோட் 14 ப்ரோ பிளஸ் எழுதிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள பார்க்கும்போது மொபைல் உங்களுக்கு இந்த யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ், சாஃப்ட் கேஸ் அண்ட் 90 வாட் சார்ஜர், டைப் சி டு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெட்மி நோட் 14 ப்ரோ பிளஸ் இதை பொறுத்தவரை 3 கலர் வேரியன்ட்ல கொண்டு வர போறாங்க. அண்ட் இதோட பிரைசிங் பார்க்கும்போது குளோபல்ல 240 யூரோல கொண்டு வந்திருக்காங்க. இதோட கன்வெர்ட் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது 23,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. என்னோட கணிப்பு 23,000 ரூபாய்க்கு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. 30K வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த பிரைசிங்ல வருமா இல்ல 30K காட்டிலும் கூடுதலா வருமா இல்ல கம்மியா வருமா? உங்களோட கேஸ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்ன பிரைசிங் வரும்னு. சோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபட்ல இருந்து பார்ப்போம். பேக் சைடுல செம பிரீமியமான மேட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், சென்டர்ல ஒரு சூப்பரான கட் அவுட்டோட எடுத்து வந்திருக்காங்க, பக்கத்துல பிளாஷோட எடுத்து வந்திருக்காங்க. சோ கேமராவோட பம்ப் கொஞ்சம் பிக்கரா இருக்குன்னே சொல்லலாம். அது தவிர்த்து கீழே உங்களுக்கு இந்த ஜோமி பிராண்டிங்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ தட் உங்களுக்கு ஒரு சூப்பரான நல்ல பாக்ஸி ஸ்டைல செம்ம பிரீமியமான பேக் சைடுல நல்ல ஒரு மெட்டீரியலோட கவர் பண்ணிருக்காங்க. ஃப்ரேம்னு பார்க்கும்போது உங்களுக்கு அலுமினியமா பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல 3D கர்வ்டு ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளேயோட எடுத்து வந்திருக்காங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரும் இருக்கு. சோ போர்ட்ஸ்னு பார்க்கும்போது சிம் போர்ட் இருக்கு, உங்களுக்கு டூயல் ஸ்பீக்கர் அண்ட் IR போர்ட் அண்ட் டைப் சி போர்ட், வால்யூம் ராக்கர்ஸ் அண்ட் உங்களுக்கு பவர் பட்டன். சோ இது ஒரு போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஓவரால் ஒரு புது ரெஃப்ரெஷோட ஒரு அருமையான டிசைன் ஃபேக்டரோட இந்த வட்டம் ரெட்மி நோட் 14 ப்ரோ பிளஸ்ல டிசைன் ஃபேக்டர் சூப்பரா எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்க்க போறோம். நீங்க டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்பிளே, 68 பில்லியன் கலர், 120 refresh rate, HDR10+,
டோலி விஷன் சப்போர்ட்டோட வித் 3000 nits பிரைட்டரான டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 1.5K ரெசல்யூஷனோட ஒரு தாறுமாறான டிஸ்பிளே 3D கர்வ்டு ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளேயும் இருக்கு. இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர் 2ஓட ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் பார்க்கும்போது கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டரோட இருந்துச்சு, இந்த வட்டம் விக்டர் 2ஓட எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இந்த டிஸ்பிளே தாறுமாறா இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கு. ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த வட்டம் ஒரு Redmi Note 14 Pro Plusல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 210 கிராம், திக்னஸ் 8.7 mm திக்னஸ். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 3 மேஜர் அப்டேட் தரப்போறதா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல HyperOS சப்போர்ட், LPDDR4X RAM, UFS 2.2 and 3.1 சப்போர்ட். உங்களுக்கு ஸ்டோரேஜ் டிஃபர் ஆகும்போது 3.1 உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட், Wi-Fi 6, Bluetooth 5.4, NFC சப்போர்ட் இருக்கு, IR போர்ட்டும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, வேப்பர் கூலிங் சிஸ்டமும் இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் Redmi Note 14 Pro Plusல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்க்கும்போது 6200 amps பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 90 வாட் சார்ஜர். போன வருஷம் பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, 120 வாட் சார்ஜர். பட் ஆனா இன்னைக்கு அப்படியே தலையில மாறிச்சு, 6200 amps பேட்டரி. அதனாலதான் வெயிட் 200 கிராமுக்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ தட் இங்க 90 வாட் சார்ஜர் 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு 30 to 40 minutes அது ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் ஒரு சூப்பரான ஒரு தரமான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். சோ இந்த வட்டம் கேமராலையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ தட் இங்க பிரைமரி சென்சார் 50 MP வித் OIS சப்போர்ட், அடுத்து செகண்டரி சென்சார் 50 MP டெலஃபோக்கஸ் வித் OIS சப்போர்ட், 30x வரைக்கும் ஹையஸ்டா ஜூமிங் பண்ணிக்கலாம். அது போக 8 MP அல்ட்ரா வைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க டூயல் வீடியோஸ், டைம் லைக், ஸ்லோ மோஷன்ஸ், ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், நிறைய சிறப்பு அம்சங்கள், இந்த ஃபிலிம் மோடு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இன்க்ளூட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அது போக ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு 20 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க ஹையஸ்டா 4K 30 frames seconds, இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 and 60 frames secondsல வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. இதுல EI சப்போர்ட் இருக்கு. சோ ஸ்டெபிலைசேஷன் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். இதுல எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் எல்லாமே அருமையா இருக்குன்னே சொல்லலாம். கேமரால இந்த வட்டம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பாக்குறது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கு, ஒரு புதுமையாகவும் இருக்குன்னே சொல்லலாம். இந்த வட்டம் Redmi Note 14 Pro Plus கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு சூப்பரான சிப்செட் எடுத்து வந்திருக்காங்க. Snapdragon சைட்ல இருந்து உங்களுக்கு 7S Gen 3, உங்களுக்கு போன வட்டம் லான்ச் பண்ண 13 Pro பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7S Gen 2, உங்களுக்கு 13 Pro Plusல பாத்தீங்கன்னா 7200 Dimensity அல்ட்ரா சிப்செட் எடுத்து வந்திருக்காங்க. இந்த 7200 அல்ட்ராவுக்கும் இந்த வட்டம் லான்ச் பண்ண இந்த 7S Gen 3க்கும் வேறுபாடுகள் பார்க்கும்போது நேனோமீட்டர் ஸ்கோர் ஆகட்டும், உங்களுக்கு பெஞ்ச் மார்க் ஸ்கோர் அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் பெரிய அளவுக்கு உங்களுக்கு டிஃபர் ஆகல. ஒரு 5-4 பாயிண்ட்ஸ் டிஜிட்டல் வைஸ்ல தான் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களே தவிர இது டே டு டே லைஃப்ல ரெண்டு போனும் பக்கத்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வேறுபாடுகள் உங்களுக்கு சுத்தமா தெரியாது. என்னதே இருந்தாலும் ஒரு நாங்க ஸ்னாப்டிராகன் சிப்செட்டோட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வட்டம் ரெட்மி குளோபல்ல பயங்கரமா பேசுனாங்க. ஆனா இந்தியன் ரேஞ்சில லான்ச் பண்ணும்போது கதையா வண்டியா பேசுவாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. என்னதே இருந்தாலும் இந்த போனோட சிப்செட் அருமையா இருக்கு, சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். இந்த வட்டம் சிப்செட் ஒரு வித்தியாசமாக ஒரு புதுமையாகவும் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வட்டம் த Redmi Note 14 Pro Plus எல்லாமே புதுசா இருக்குங்க. ஒரு புது கிளீனான ஒரு புது நோட் சீரிஸ் பார்த்த மாதிரி நட்டம் ரெட்மி கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பின்னாடி டிசைன் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் டிஸ்பிளேக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது போக இங்க சிப்செட்டும் மாத்திருக்காங்க, கேமராவோட மேனுவலையும் மாத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்பயும் போல 50 MP கொண்டு வந்து அடுத்து 8 MP அல்ட்ராவைட் 2 MP மேக்ரோக்கு ஒரு 35K லான்ச் பண்ணாம உங்களுக்கு இந்த வட்டம் ஒரு 50 MP பிரைமரி சென்சார் அண்ட் 50 MP டெலஃபோக்கஸ் அட் 8 MP அல்ட்ராவைட் இது மாதிரி ஒரு புதுமையான விஷயங்களும் இதுல எடுத்து வந்திருக்காங்க. சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் சூப்பராகவே இருக்கு. எப்பயும் போல இந்த வட்டம் HyperOS ஓட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 3 மேஜர் அப்டேட்டோட வரப்போகுது. எப்பயும் போல இந்த IP68 ரேட்டிங், 3D ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளே, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோடையும் இந்த வட்டம் Redmi Note 14 Pro Plus ஒரு புது லுக்கோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ தட் இந்த மொபைல் இந்தியன் ரீஜில கூடிய விரைவில் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க, அருமையா இருக்க போகுது. பிரைசிங் வச்சுதான் இந்த மொபைல் ஹிட் ஆகுமா ஃபிளாப் ஆகுமா நம்மளால முடிவா சொல்ல முடியும்னே சொல்லிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.